NTM நலம் தரும் மருந்து. இறை வார்த்தையே நம் வாழ்வின் அருமருந்து. வழங்குபவர் அருட்பணி குழந்தையேசு. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இறை வார்த்தையை ஷேர் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை வளமாக நலமாக இருக்கும். என்றென்றும் இறை வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். ஜெப உதவிக்கு 7094158007 என்ற எண்ணிற்கு அழைக்கவும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இறந்த பிறகும் இறைவாக்கு உரைக்கும் உடல். அன்புமிகு இறை மக்களே, இன்றைய முதல் வாசகம் சீராக்கு 48:1-15 இறை வார்த்தை. கடவுளுடைய வார்த்தையை பிறருக்கு அறிவிக்கின்ற அந்த உன்னதமான பணியை செய்யக்கூடிய இறைவாக்கினர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வல்லமை உண்டு, இறை வார்த்தைக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் உண்டு, சக்தி உண்டு என்பதை எண்பித்து காட்டுகின்ற ஒரு வாசகங்களாக இன்றைய முதல் வாசகம் சிராக்கு புத்தகம் 48:1-15 நமக்கு எடுத்துச் சொல்கிறது. குறிப்பாக இறைவாக்கினர் எலியா இந்த கடவுளுடைய வார்த்தையை பாவங்களாலும் இறைவனுக்கு எதிராக மக்கள் தீமை செய்யும் பொழுது அந்த பாவத்திலே மூழ்கி இருக்கின்ற மக்களை மனம் மாறுவதற்காக, இறைவார்த்தையை கேட்டு பின்பற்றாத மக்களுக்காக, இறைவார்த்தை கேட்காத போது மக்கள் எப்படியெல்லாம் அழிக்கப்படுவார்கள், தண்டனை கொடுக்கப்படுவார்கள் என்பதை எலியா இறைவாக்கினர் எடுத்துரைக்கின்றார். தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. கடவுளுடைய வார்த்தை தென்றலாகவோ என்று நாம் நினைத்து கொள்ளலாம். ஆனாலும் அதே நேரத்திலே ஒவ்வொருடைய உள்ளத்திலும் பற்றி எரியக்கூடிய வார்த்தையாகவும் அமைகிறது. தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிகிறது. தீவட்டி எதற்கு அதை ஒப்பிடுகிறார்? தீவட்டி என்பது நாம் பற்ற வைத்த உடனே மிக வேகமாக பற்றி கொள்ளும். அவ்வாறு தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எழுந்தது. மக்கள் மீது பஞ்சம் வரச் செய்கின்றார். தம் பற்றார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் குறைக்கின்றார். கடவுளுடைய வார்த்தையை கேட்காதவர்களுக்கும் பின்பற்றாதவர்களுக்கும் அழிவு உண்டு என்பதை எலியா இறைவாக்கினர் எண்பித்து காட்டுகின்றார். அதனைத் தொடர்ந்து எலிசா இறைவாக்கினர் திருப்பொழிவு செய்கின்றார். அவர் எப்படி இறைவனுடைய வார்த்தையை போதிக்கின்றார், வல்லமையோடு போதிக்கின்றார். அவர் யாரிடமும் அச்சம் கொள்ளவில்லை. குறிப்பாக அவருடைய உடல் இறந்த பிறகும் இறைவாக்கை உரைக்கின்றது. எலியானுடைய இறைவாக்கினருடைய உடல் இன்னைக்கு நிறைய மறை சாட்சிகள், புனிதருடைய எடுத்துக்காட்டாக புனித அந்தோனியாருடைய இன்றும் அழியாமல் இருக்கிறது. இறைவாக்கு உரைக்கின்றவர்களுடைய ஒவ்வொருடைய உடலும் புனிதமானது, பாதமும் புனிதமானது, நாவும் புனிதமானது. இந்த இறைவாக்கு உரைக்கின்ற மனிதருடைய உடலே புனிதமாக மாறும் பொழுது இறைவாக்குக்கு, கடவுளுடைய வார்த்தைக்கு, திருவிவிலியத்திற்கு எந்த அளவுக்கு ஆற்றல் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அதைத்தான் இன்றைய நற்செய்தி மத்தேயு 6:7-15 ஜபத்தையே இறைவாக்காக இயேசு அறிவிக்கின்றார் தன்னுடைய சீடர்களுக்கு. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக என்று அந்த ஜபத்தையே கடவுளுடைய வார்த்தையாக, வாழ்வளிக்கின்ற வார்த்தையாக, உணவளிக்கின்ற வார்த்தையாக, பாதுகாப்பு அளிக்கின்ற வார்த்தையாக, அன்றாட தீமைகளிலிருந்து நம்மை காக்கின்ற வார்த்தையாக அளிக்கின்றார். ஆம் அன்புமிகு இறை மக்களே, நமது வாழ்வை இறை வார்த்தையில் மூழ்குவோம், வளமாக நலமாக வாழ்வோம். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எவ்வாறு இறைவாக்கினர் இறந்த பிறகும் அவருடைய உடல் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்ததோ அதே போல நாங்களும் என்னாலும் இறைவார்த்தையில் அதிகமாக ஆர்வம் கொள்ளவும், திருவிவிலியம் எங்களுக்கு கொடுக்கின்ற வாழ்வை நாங்கள் பின்பற்றுவோம். இதோ விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற ஜபத்தை இறைவார்த்தையாக இயேசு எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அவற்றை ஜெபிக்கும் பொழுதெல்லாம் பொருள் உணர்ந்து எங்கள் வாழ்வாக அவற்றை ஜெபிக்க எங்களை ஆசீர்வதியும். ஆமென். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.